வணக்கம். காடேஸ்வரா கிச்சன்லேருந்து கலா பன்னீர்செல்வம். இன்னைக்கு வந்து தயிர் தாளிக்கிறது எப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து நம்ம தாளிச்சோம்னா தோசை சாதம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். ஈஸியாகவும் தாளிச்சிடலாம். அதுக்கு நான் வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வரமிளகாய் ஒரு 2-3 எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு பச்சை மிளகா, தயிர் 1 கப்பு எடுத்து வச்சுருக்கிறேன், உப்பு. இப்போ இதை எப்படி தாளிக்கிறதுன்னு பார்த்துருவோம். எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காயிட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு போட்டிருக்கேன். கடுகு பொரிஞ்சிருச்சு. கடலைப்பருப்பு, உளுத்து பருப்பு, செவந்திருச்சு. வெங்காயம், பச்சை மிளகா, வரமிளகா, உப்பு அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு. அது இந்த வெங்காயத்துலேயே போட்டு வதக்கும் போது நல்லா இருக்கும் உங்களுக்கு. அதனால வெங்காயத்துலேயே போட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆற விட்டுறணும் இந்த வெங்காயத்தை. ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதில் தயிர் போட்டு கலந்துட்டு பார்க்கலாம். வெங்காயம் மிளகா ஆறிடுச்சு. நல்லா தாளிச்சது உங்களுக்கு. இதை வந்து இப்போ நம்ம தயிரில் கலந்துருவோம். நல்லா ஆற வச்சு கலங்க, இல்லைன்னா தயிர் வந்து வெடிச்சிடும். நீங்கள் எங்கேயாவது வெளியிலாம் போகிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம தயிர் தனியாக வெங்காயம் தனியாக கொண்டுட்டு போய் மத்தியானமாக அங்கே கொண்டுட்டு போய் கலக்கிக்கலாம். காலையில் தாளிச்சு எடுத்துக்கிட்டோம்னா மத்தியானம் நம்ம எங்கேயாவது ட்ரிப்பெல்லாம் போனோம், இல்லை மத்தியானம் ஸ்கூலுக்கோ ஆஃபீஸ்க்கோ கொண்டு போகும்போது தனித்தனியாக கொண்டு போய் அங்கே கூட கொண்டு போய் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம தயிர் தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். காடேஸ்வரா கிச்சனுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.